நம்ம அலெக்சாண்டரோட பயோகிராஃபியை தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் வந்து 5 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். லாஸ்ட் வீடியோவில் வந்து பேட்டில் ஆஃப் இசியாஸ் தான் வந்து பார்த்தோம். இப்போ இந்த வீடியோவில் வந்து அலெக்சாண்டர் வந்து இந்தியாவுக்குள்ளே எப்படி வர்றாரு, அதுக்கப்புறம் புருஷோத்தமனுக்கும் அலெக்சாண்டருக்கும் வந்து ஒரு பேட்டில் வருது. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அலெக்சாண்டர் வந்து பாரசீகத்தை வந்து கைப்பற்றிட்டாரு. கிரேக்கமும் அவரோட வசத்துக்கு வந்துடுது. எகிப்தையும் கைப்பற்றியாச்சு, ஆசியாவையும் கைப்பற்றியாச்சு. அடுத்தது வந்து இந்தியா. தந்தை பிலிப்போட கனவும் கூட இந்தியாவை கைப்பற்றணுங்கிறது தான் அவருடைய கனவும். இன்னும் வெல்லப்படாத தேசம், கனவை நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியில் வந்து அலெக்சாண்டரோட மனசு வந்து இருக்குது. பொழுது விடிந்தால் போர், பொழுது சாய்ந்தால் பயணம், இப்படியே தான் இவங்க போயிட்டுருக்குறாங்க. அதனால் அந்த வீரர்கள், அந்த மெசிடோனிய வீரர்கள் வந்து மன ரீதியாக ரொம்பவே வந்து சோர்வடைஞ்சு இருக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டர் என்ன சொல்கிறாருன்னா, எத்தனை சேதங்கள் வந்தாலும் சரி, பாதிப்புகள் ஏற்பட்டாலும் சரி, தடைகள் வந்தாலும் சரி, எல்லாவற்றையுமே நான் தீரத்துடன் எதிர்கொண்டு இந்தியாவை வந்து கைப்பற்றியே தீருவேன். இதில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்தியா வந்து புதிய தேசம், அதிகம் இவங்களுக்கு வந்து அதை பற்றின தெரியாத ஒரு சூழல் இருக்குது. அரசியல் சூழல் அவங்களுக்கு தெரியாது, அங்கே உள்ள தட்ப வெப்பநிலை தெரியாது. இப்படி எதுவுமே தெரியாமல் ஒரு யுத்தத்துக்கு கிளம்புறதுங்கிறது ஆபத்தான ஒரு விஷயம் அப்படிங்கிறதும் வந்து அலெக்சாண்டருக்கு தெரியுது. உடனடியாக அதுக்கான அரசியல் வல்லுநர் மற்றும் வரலாற்று ஆசிரியர்களை வந்து அழைச்சி வாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்தியாவோட அந்த ஒவ்வொரு அங்குலத்தையும் நான் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்து அலெக்சாண்டர் வந்து உத்தரவிடுறாரு. இதெல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டாதான் இங்கே போய் நான் போர் புரிகிறதுக்கு எனக்கு வந்து சுலபமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்தியாவோட வரைபடத்தை வச்சுக்கிட்டே தன்னுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் விடை தேடுற ஒரு முயற்சியில் வந்து ஈடுபடுறாரு. கிமு 327 ஹிந்துகுஷ் மலை தொடரை கடக்கிற முயற்சியில் வந்து அந்த மெசிடோனியா படைகள் வந்து ஈடுபடுறாங்க. மாபெரும் மலைத்தொடர் கடக்கணும் அப்படின்னாக்கா நிறைய இழப்புகளை வந்து சமாளிக்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து தெரியுது. இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, நிறைய சவால்களும் இருக்குது, நிறைய உயிர் பலிகளும் ஏற்படும் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு தெரியுது. இப்படி ஒவ்வொன்றா சமாளித்து முன்னேறிட்டே இருக்கிறாங்க அந்த அலெக்சாண்டரோட படை. ஒரு வழியாக காபூலை வந்து சேர்ந்துடுறாங்க. இந்த இடம் வந்து தங்குறதுக்கு வசதியாக இருக்குது, இந்த இடத்துல வந்து கூடாரத்தை அமைங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு. இவங்களோட படைகளை வந்து 2 பிரிவுகளாக வந்து பிரிக்கிறாங்க. தன்னுடைய தலைமையில் வந்து ஒரு பிரிவு, ஹெபாஸ்டின் மற்றும் பெடிகாஸ் தலைமையில் வந்து ஒரு பிரிவு அப்படின்னு வந்து 2 பிரிவாக வந்து இருக்கிறாங்க. அப்போ பார்மேனியோ வந்து என்ன ஆனாருன்னு நீங்கள் கேட்கலாம். இந்தியாவுக்கு கிளம்புறதுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பு வந்து சில எதிரிகளால் வந்து அவர் வந்து கொல்லவும் பட்டுருவார். இப்போ இந்த அலெக்சாண்டர் தலைமையிலான அந்த படை வந்து அந்த ஸ்வெத் பள்ளத்தாக்கு வழியாக இருக்கிற அந்த மலை ஜாதியினரை எதிர்த்து வந்து போராடுற ஒரு இது வந்து இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்குள்ளே நுழையிறதுக்கு வந்து இவங்க தான் வந்து ஒரு பெரிய முட்டுக்கட்டையாகவே வந்து இருக்கிறாங்க. இந்த மலை ஜாதியினரை வந்து அவங்களோட இடத்துலையே போய் இவங்களை எதிர்கொள்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமா இருந்தாலுமே வந்து அதை வந்து இவங்க வந்து ஈஸியாகவே வந்து சமாளித்து வந்துடுறாங்க. என்னதான் இவங்க வந்து சமாளித்து வந்தாலுமே அந்த போர் வந்து நீண்டு கொண்டே போயிட்டே இருக்குது. ஏன்னா முடிவு பற்றி கணிப்புகள் எல்லாம் பொய்த்து கொண்டே போகுது. ஏன்னா புதியதாக ஹஸ்தி என்கிற அந்த மலைஜாதி தலைவன் வந்து அந்த அலெக்சாண்டரோட படைகளுக்கு வந்து அடித்து நொறுக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த ஹஸ்திங்கிறவர் ஒரு மாவீரனாக இருக்கிறாரு. புஷ்கலாவதி அப்படிங்கிற ஒரு தலைநகரை கொண்ட பகுதிக்கு வந்து இவர் வந்து மன்னராகவும் இருக்கிறாரு. அவரோட அந்த தலைநகரை சுற்றி தடிமான அந்த மதில் சுவர்களும் வந்து எழுப்பியிருக்கிறாரு ஹஸ்தி. அதனால இவங்களை வந்து அழிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து அந்த மெசிடோனியா படைகள் வந்து ரொம்பவே வந்து சிரமப்படுறாங்க. 20 நாட்கள் வந்து தொடர்ச்சியாக இந்த போரில் வந்து அந்த ஹஸ்தியோட படைகளை காட்டிலும் பன்மடங்கு பலம் பெற்றிருந்த அந்த அலெக்சாண்டரோட படை வந்து இறுதியாக வந்து வெற்றியும் பெறுறாங்க. அலெக்சாண்டர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் சந்தித்த வீரர்கள்லேயே வந்து ஹஸ்திக்கு தான் நான் வந்து ஒரு முக்கியமான இடம் கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப பெரிய மாவீரனாக வந்து இருக்கிறாரு. இது நாள் வரைக்கும் வீரர்களை மாத்திரமே சந்தித்த இந்த அலெக்சாண்டர் வந்து புதியதாக ஒரு வீராங்கனையை போர்க்களத்தில் எதிர்கொள்ள வேண்டிய இருக்குது. அவங்க பேர் தான் வந்து கிருபா. கிருபாவோட படைகளை சமாளிக்கிறதுக்கு திணறாங்க இந்த மெசிடோனியா படைகள். காரணம் என்னன்னா, அவங்களோட அந்த தட்ப வெட்ப சூழல் ஒரு காரணமாக இருக்குது. இருந்தாலுமே எண்ணிக்கை காரணமாக அந்த கிருபாவோட படைகளையும் வந்து துவம்சம் செய்கிறாங்க இந்த மெசிடோனியா படை. அடுத்தடுத்து சில சிற்றரசர்களை வந்து எதிர்கொண்டுட்டு வெற்றி பெற்று இந்தியாவை நோக்கி ரொம்பவே வந்து வேகமாக முன்னேறிட்டு இருக்கிறாங்க அலெக்சாண்டரோட படை. தக்ஷிலம் நகருக்குள்ளே நுழையிறாங்க இந்த மெசிடோனியா படைகள். மிகவும் செழிப்பான பூமி, ரிக், யாஜூர், சாம வேதங்கள், சாஸ்திரங்கள் ஆகியவற்றை கற்றுத்தருகிற ஒரு பெரிய பல்கலைக்கழகமும் இங்கே இருக்குது. இந்த தேசத்தோட மன்னனோட பெயர் தான் ஹம்பி.
தனது படைகளோட அலெக்சாண்டர் வந்து தக்ஷிணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து அந்த ஹம்பிங்கிற மன்னருக்கு வந்து தெரிய வருது. அதிர்ச்சியில் அப்படியே நடுங்கி போறாரு. எனது உலகத்தையே வென்ற மாவீரன் அலெக்சாண்டர் இந்த தக்ஷிணத்துக்கு வந்திருக்கிறாரா? இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்? ஏதாவது எதிராக செஞ்சோம் அப்படின்னாக்கா நம்மளோட உயிருக்கே வந்து உத்தரவாதம் இல்லாமல் போயிருமே அப்படின்னு வந்து சொல்றாரு. எவ்வளவு பெரிய படை, அவருடையது வீரம், தன்மானம் இப்படி நம்ம பேசிட்டு இருந்தோம்னா நம்மளுடைய உயிருக்கே ஆபத்தாயிருமே அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. அலெக்சாண்டர்கிட்ட சமாதானம் பேசுறதுக்காக ஒருத்தரை வந்து அனுப்பி வைக்கிறாரு ஹம்பி. களம் காணாமலேயே வெற்றியா அப்படிங்கிற ஒரு சந்தோஷத்துல இருக்கிறாரு அலெக்சாண்டர். தக்ஷிணத்துக்கு நீங்க வந்து விருந்தினரா வாங்க அப்படின்னு வந்து அழைப்பும் தெரிவிக்கிறாரு. அலெக்சாண்டர் தன்னோட படை வீரர்களோட அந்த தக்ஷிணத்துக்குள்ள வரும்போது மன்னன் ஹம்பி வந்து ஏராளமான பரிசு பொருட்கள், மலர் மாலைகள் இதெல்லாத்தையுமே கொடுத்து வரவேற்கிறாரு. மற்ற நாடுகள்ல இருந்து ஜெயிச்சு வச்சிருந்த அந்த விலை உயர்ந்த பொருட்கள் சிலவற்றை வந்து ஹம்பிக்கு வந்து அலெக்சாண்டர் வந்து கொடுக்குறாரு. இருந்தாலும் அடுத்தடுத்து இந்தியாவை வந்து நம்ம முன்னேறணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கிறாரு அலெக்சாண்டர். தன்னோட சிறு வயதாக இருக்கும்போதே மன்னர் பிலிப்பு பேசியது எல்லாமே அவரோட ஞாபகத்துக்கு வருது. இந்தியாவையும் இந்திய மன்னர்களையும் பற்றி தந்தையோட மதிப்பீட்டுக்கும் இப்போ தற்போதைய நிலைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலுமே அவருடைய கணிப்பு என்றைக்குமே பொய்க்காது. ஏன்னா ஹம்பி ஒருத்தரை வச்சுக்கிட்டு நம்மளோட அந்த இந்திய அரசர்களோட வீரத்தை வந்து நம்ம குறைத்து மதிப்பிடக்கூடாது. ஏன்னா ஹஸ்தி போன்றவர்களையும் நம்ம வந்து மறந்து நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பரிசுத்தமான வீரர்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து தன்னோட படை வீரர்கள்ட்ட வந்து சொல்றாரு. கிமு 326 ஜூலை மாதம் ஜீலம் மற்றும் ஜெனாப் நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை வந்து புருஷோத்தமர் என்கிற மன்னர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. போரஸ் அப்படிங்கிறது இவருடைய இன்னொரு பெயர். தற்போது உள்ள அந்த பாகிஸ்தான் மற்றும் பஞ்சாப் மாகாணமாக இருக்கிற அந்த பகுதியை தான் அன்று வந்து புருஷோத்தமன் வந்து ஆளுகைக்கு கீழே தான் வந்து இருந்திருக்கு. மிக சிறந்த மாவீரர் இந்த புருஷோத்தமன். யானைப்படையை வெற்றிகரமாக செலுத்தி வெற்றிகளை குவிப்பதில் பலம் வாய்ந்தவர்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் தீரத்துடன் களத்தில் எதிர்கொள்ளக்கூடியவர் இந்த புருஷோத்தமன். இப்போ அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த போரஸ் மன்னனை சந்திச்சு போரிடுவதற்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு. இலக்குகள் முக்கியம்தான், வெற்றிகளும் முக்கியம்தான். ஆனால் உழைப்பை செலுத்தி வரக்கூடிய உன்னதமான வெற்றிகள் தான் அவசியம் அப்படின்னு வந்து அலெக்சாண்டர் வந்து சொல்றாரு. உடனடியாக சரணடைய வேண்டும், இல்லாவிட்டால் போர்க்களத்தில் சந்தித்து ஆக வேண்டும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுக்கிறாரு அலெக்சாண்டர். இதுதான் அலெக்சாண்டர் தன்னுடைய தூதுவன்கிட்ட உதிர்த்த வார்த்தைகள். அப்படியே கொண்டு போய் போரஸ் மன்னன்கிட்ட போய் அந்த தூதுவர் வந்து சேர்க்கிறாரு. அலெக்சாண்டர் வந்து ஒரு பெரிய வீரனாக இருக்கலாம். ஆனால் மன்னர் போரஸோட படைபலம் தெரியாமல் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக மிரட்டல் விடுக்கிறது வந்து சரி கிடையாது அப்படின்னு வந்து போரஸ் மன்னர் வந்து சொல்கிறாரு. ஹம்பியை மாதிரி நான் வந்து கோலை கிடையாது, முடிந்தால் என்னை தொட்டு பார்க்க சொல்லுங்கள் உங்கள் மன்னரை அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உங்களோட மன்னரை நான் சந்திக்கணும் அப்படின்னாக்கா அது வந்து யுத்தக்களமாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த வார்த்தைகள் வந்து அலெக்சாண்டரோட கவனத்துக்கும் வந்து போகுது. அதுக்கு அலெக்சாண்டர் என்ன நினைக்கிறாருன்னா, நிச்சயம் அவன் ஒரு வீரனாக தான் இருக்கணும், இல்லைன்னா கண்ணுக்கு நேராக இந்திய மன்னர்கள் மண்ணிலும் தன்னுடைய காலடியில் விழுந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இப்படி ஒரு சவாலை வந்து கண்டிப்பாக கொடுக்க முடியாது. கண்டிப்பாக இவர் வந்து ஒரு மாபெரும் வீரனாக தான் இருக்கணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. எனவே போருக்கு தயாராகுங்கள் வீரர்களே அப்படின்னு வந்து அலெக்சாண்டர் சொல்கிறாரு. அலெக்சாண்டரோட படைகள் ஜீலம் நதியோட மேற்கு கரையை நோக்கி புறப்படுறாங்க. நதி ரொம்பவே நீளமானது. அது வந்து ஒரு மழைக்காலம் வேற. வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிட்டு இருக்கிற ஒரு சமயம். மழை கொஞ்சமும் நின்ற பாடே இல்லாமல் இருந்துட்டு இருக்கு. ஒரு கரையில் போரஸ் தலைமையில் வீரர்கள் இருக்கிறாங்க. கூடவே போரஸோட மகனும் அந்த மலையை கேட்டும் இருக்கிறாரு. மறுக்கரையில் வந்து அலெக்சாண்டரோட படைகள் வந்து இருக்கிறாங்க. ஜீலம் நதியை எப்படி கடக்கிறது அப்படிங்கிற ஒரு யோசனையில் மூழ்கிறாரு அலெக்சாண்டர். முதல்ல கரையோரமாக நடந்துட்டு இருந்து நதியோட அந்த வேகத்தை வந்து கணிக்கிறாரு. இந்த நதியை வந்து நம்ம கடக்கணும், அதுவும் போரஸோட வீரர்கள் கண்ணுக்கு தெரியாமல் நம்ம இந்த நதியை வந்து கடக்கணும். இந்த மலை வந்து நிற்கலைன்னா ஆற்றை வந்து நம்மளால் கடக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் வீரர்களுக்கு உணவு பிரச்சனை வேற வந்துடும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இருந்தாலும் நம்ம தாமதம் செஞ்சுட்டே இருந்தோம்னா அது வந்து சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் தன்னோட படைகளை வந்து பார்க்குறாரு. உங்களுடைய கண்களில் எந்த ஒரு தயக்கமுமே இல்லாமல் இருக்கிறாங்க. அதனால துணிச்சலாக இந்த ஆற்றை நம்ம கடந்தே தீரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. மறுபடியும் ஜீலம் நதியை ஒரு முறை பார்க்குறாரு அலெக்சாண்டர். தூரத்தில் வளைந்து நெளிந்து நதி வந்து சென்று கொண்டு இருக்கிறது. இது வந்து இவரோட கண்ணுக்கு தெரியுது. இதுதான் சரியான வழி அப்படின்னு வந்து அவருக்கு தெரிய வருது. படகுகளில் ஏறி அமருங்கள் வீரர்களே,
அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதற்குள்ளே வந்து லேசான மழையும் வந்து கொஞ்சம் குறையவும் ஆரம்பிக்குது. கரையை வந்து பத்திரமா வந்து அடையிறாங்க இந்த அலெக்சாண்டரோட படைகள். இப்போ வந்து இவங்களோட படைகளை வந்து 2 திசையில் வந்து பிரித்து அனுப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்மளோட தாக்குதலை வந்து நடத்தணும். இதுதான் இவங்களோட ஒரு தெளிவான திட்டமாக இருக்குது. யானைகளோட நடுங்க வைக்கும் பிளிரல் சத்தம் ஒரு புறம், கூடவே குதிரைகளோட கனைப்பு சத்தமும் கேட்குது. புலைக்களத்துல பழுதுபட்ட அந்த ஆயுதங்களை வந்து சரி செஞ்சுட்டு இருக்கிறாங்க வீரர்கள். இரும்பு சத்தமும் கேட்குது. இந்த புருஷோத்தமர் படையில வந்து 30,000 காலாட்படை வீரர்கள் இருக்கிறாங்க, 4,000 குதிரை படை வீரர்கள் இருக்கிறாங்க, 100 தேர்கள், 200 யானைகள் எல்லாமே இருக்குது. இதுல வந்து தேர்படையும் யானைப்படையும் புருஷோத்தமருக்கு வந்து முதுகெலும்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். அந்த காலங்கள்ல நடந்த யுத்தங்கள்லன்னு பார்த்தாக்கா இந்த 2ஓட உதவியை வச்சுதான் இவர் வந்து நிறைய வெற்றிகளை வந்து செஞ்சிருக்கிறாரு புருஷோத்தமர். அலெக்சாண்டருக்கு எப்படி குதிரைப்படையோ அதே மாதிரி புருஷோத்தமருக்கு வந்து யானைப்படை. மன்னர் புருஷோத்தமரோட படை அந்த அணிவகுப்பு வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா, முன் வரிசையில் யானைப்படை, பின் வரிசையில் காலாட்படை. அந்த காலாட்படைக்கு பாதுகாப்பாக அதன் 2 புறங்களிலும் குதிரை படைகள் வந்து இருக்குது. இதுக்கு நடுவில் கம்பீரம் போன்ற அந்த யானை மீது தான் இந்த மன்னர் புருஷோத்தமர் வந்து அமர்ந்திருக்கிறாரு. இந்த போரஸோட இந்த யூகத்தை பற்றி அலெக்சாண்டருக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அலெக்சாண்டரோட படையிலன்னு பார்த்தாக்கா 32,500 காலாட்படை வீரர்கள் இருக்கிறாங்க, 7,300 குதிரைப்படை வீரர்களும் இருக்கிறாங்க. புறமும் போர் வீரர்கள் வந்து இருக்கிறாங்க. போர் முரசுகள் வந்து ஒலிக்குது. யானைகளோட அந்த பிளிரல் சத்தமும் கேட்குது. இந்த பக்கம் அலெக்சாண்டரும் அந்த பக்கம் புருஷோத்தமரும் உத்தரவிடுறாங்க. இரு படைகளுமே வந்து உக்கிரத்தோட ரொம்ப ஆக்ரோஷமாக வந்து மோதிக்கிறாங்க. யானைகளுக்கு எதிரே வந்த வீரர்களை எல்லாம் துதிக்கையால் சுழற்றி அடிக்குது யானை. இந்த பக்கம் பார்த்தாக்கா மெசிடோனியர்களோட அந்த ஈட்டிகள் வந்து யானைகளை வந்து பதம் பார்க்கவும் ஆரம்பிக்குது. ஒருவருக்கொருவர் அத்தனை மூர்க்கத்துடன் மோதிக்கிறாங்க. போர் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி சென்றுட்டு இருக்கிற ஒரு நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் மழை பெய்யவும் ஆரம்பிக்குது. ஓரளவு காய்ந்திருந்த அந்த களம் வந்து கால்களுக்கு விரோதியாக மாறவும் தொடங்குது. சக்கரங்கள் வந்து அந்த சேற்றில் சிக்கி மேலும் நகர முடியாமல் திணறுது. இருந்தாலுமே அந்த யானை படையோட அந்த உக்கிரம் வந்து கொஞ்சம் கூட குறைந்த படை இல்லாமல் இருக்குது. அதாவது செய்யணும், இல்லைனா ரொம்பவே வந்து மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்படுவோம் அப்படின்னு வந்து அலெக்சாண்டரோட படைகள் வந்து நினைக்கிறாங்க. உடனடியாக இந்த புருஷோத்தமரோட படை பலத்தை வந்து நம்ம குறைச்சே ஆகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு அலெக்சாண்டர். தளபதிகளுக்கு வந்து அவசர அழைப்பு வந்து போகுது. அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, வீரர்களே, போரில் உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு, இருந்தாலுமே என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு வந்து சொல்றாரு. மன்னர் போரஸுடன் இந்த யுத்த காலத்தில் நம்ம சமாளிக்கிறதுக்கு மிகவும் கடுமையான அந்த விஷயம் எது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வீரர்கள் வந்து சந்தேகமே இல்லாமல் அந்த யானைப்படை தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படியா, அந்த யானைப்படையை வீழ்த்த அல்லது சமாளிக்க ஒரு யோசனை சொல்கிறேன், அதுபடியே நீங்கள் செய்யுங்க, கண்டிப்பாக வெற்றி நமக்கு தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இங்கே ஒவ்வொருத்தரும் அந்த யானைகளோட துதிக்கையிலையும் தந்தங்களில் மட்டுமே நீங்கள் வந்து குறிவைத்து தாக்குங்க, அது வந்து கீழே விழுந்துரும். அது மட்டும் இல்லாமல் தீப்பந்தங்களையும் கொளுத்தி வீசுங்கள், அந்த யானைகள் வந்து மிரண்டு ஓடுவதற்கு வசதியாக இருக்கும். இப்போ களத்தில் இறங்குறாங்க அந்த மெசிடோனியா வீரர்கள். அலெக்சாண்டரோட அந்த ஆலோசனையை வந்து அமல்படுத்துகிறாங்க. ஒவ்வொரு ஈட்டியும் அந்த யானைகளை மட்டுமே குறிவைத்து தாக்குறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக யானைப்படையை வந்து பலம் இழக்க ஆரம்பிக்குது. வெற்றி வெற்றி, யானைப்படையை நம்ம வந்து முடக்கிட்டோம் அப்படின்னு வந்து மெசிடோனியா வீரர்கள் வந்து சொல்கிறாங்க. இப்போ வந்து யானைகளை வந்து தாக்குனதுனால அந்த தேர்கள் வந்து நகர முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது. ஏன்னா யானைப்படை வந்து முன்னே சென்று அந்த யானைப்படை வந்து முன்னே சென்றாதான் அந்த பின்னாடி இருக்கிற அந்த குதிரை படைகள் வந்து முன்னேற முடியும். இப்போ அதனால குதிரைப்படையும் வந்து முன்னேற முடியாத ஒரு நிலையில வந்து இருக்கிறாங்க. மழை வந்து புருஷோத்தமருக்கு வந்து மிகப்பெரிய சோதனையாகவே அமையுது. அலெக்சாண்டருக்கும் புருஷோத்தமருக்குமான யுத்தம் வந்து இயற்கைக்கும் புருஷோத்தமருக்குமான யுத்தமாக வந்து மாறவும் தொடங்குது. நடக்கிற அத்தனையும் பார்த்தாக்கா அலெக்சாண்டருக்கு சாதகமாகவே வந்து அமையுது. தன்னுடைய வீரர்கள் செத்து மடிந்து கொண்டிருக்கிறத பார்த்தும் கூட அந்த புருஷோத்தமர் வந்து எந்த விதத்திலையுமே இதை வந்து இவரை வந்து பாதிக்கல. அடுத்தடுத்து நம்ம எப்படியாவது தாக்குதலை வந்து நடத்தணும் அப்படிங்கிறதுல தான் வந்து சிந்தனையோட இருக்கிறாரு. குதிரைகள் போனால் என்ன, யானைகள் போனால் என்ன, காலாட்படை இருக்கிறதே அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. காலாட்படை வீரர்களை வந்து குறுக்கு வட்டத்தில் சங்கிலி போல ஒருவரை ஒருவர் பிணைந்து கொண்டு நிற்க வந்து உத்தரவிடுறாரு புருஷோத்தமர். அவங்களோட கையில் வந்து கூர்த்திட்டிய ஆயுதங்கள் வேற இருக்குது. இதை வந்து அலெக்சாண்டருக்கு வந்து இதை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாரு. தன்னோட படைகளில் மிச்சம் இருந்த எல்லாவற்றையும் கொண்டு வந்து நிறுத்துறாரு புருஷோத்தமர். திடீர்னு இவங்களோட படைகளில் இவ்வளோ பேர் எப்படி முளைச்சாங்க அப்படின்னு அலெக்சாண்டருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருக்குது அந்த ஈட்டிப்படை, பயன்படுத்த வேண்டியது தான் அப்படின்னு உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். சீறி பாயுது ஈட்டிகள், செத்து மடிகிறாங்க. அந்த போரஸ் மன்னரோட வீரர்கள் எல்லாம்
அப்படியே செத்து மடிகிறாங்க. இறுதியாக அந்த போரஸ் மன்னரோட படை வந்து அந்த மெசிடோனியா படையர்களால் வந்து சுற்றி வளைக்கவும் படுறாங்க. ஒற்றை ஆளாக இருந்து அந்த தாக்குதலை வந்து நடத்திட்டு இருக்கிறாரு போரஸ் மன்னன். என்னதான் தோல்வி அடைந்து இருந்தாலும் கூட போரஸ் மன்னன் வந்து போராட்டம் அப்படிங்கிறது வந்து அலெக்சாண்டரை வந்து நிலைக்குழிய வைக்குது. அலெக்சாண்டர் வந்து போரஸ் மன்னன்ட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய படைபலத்தை காட்டிலும் உங்களுடைய படைபலம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருந்தது, இருந்தாலுமே எங்களுக்கு ரொம்ப கடுமையான ஒரு நெருக்கடியை வந்து நீங்கள் கொடுத்தீங்க. வகையிலன்னு பார்த்தாக்கா எங்களுக்கு வந்து இயற்கை வந்து நேசகரம் நீட்டியது. உங்களுடைய அந்த போர் வியூகங்கள் தந்திரங்கள் எல்லாமே என்னை வந்து அப்படியே மலைப்பில் ஆழ்த்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இந்த நாட்டை வந்து நான் உங்களுக்கே திருப்பி தந்துடுறேன், நீங்களே ஆண்டுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதுதான் உங்களுடைய வீரத்துக்கு என்னால் முடிந்த ஒரு காணிக்கை அப்படின்னு வந்து சொல்கிறாரு அலெக்சாண்டர். அலெக்சாண்டர் வந்து போரஸ் மன்னன்ட்ட என்ன கேட்குறாருன்னா, உங்களை நான் வந்து எப்படி நடத்தணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதற்கு வந்து போரஸ் மன்னன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, என்னை வந்து நீங்கள் வந்து ஒரு அரசனை போல் நீங்கள் வந்து நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. நாட்டை அவரிடமே ஒப்படைச்சிட்டு பரிசு பொருட்களையும் கொடுத்துட்டு திரும்புகிறாரு அலெக்சாண்டர். அந்த நேரத்தில் தான் அலெக்சாண்டரோட அந்த குதிரை, அந்த புஷிபாலஸ்ங்கிற குதிரை வந்து இறந்துருச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து தெரிய வருது. கலங்கி அழுகுறாரு அலெக்சாண்டர். இறுதியாக அந்த ஜீலம் நதியின் இரு கரைகளிலுமே வந்து 2 நகரங்களை வந்து நிர்மாணம் செய்கிறாங்க. இதில் வந்து ஒன்றுக்கு வந்து தன்னுடைய குதிரையோட நினைவாக புஷிபேலா அப்படிங்கிற ஒரு பெயரும் வைக்கிறாரு. இன்னொரு நகருக்கு வந்து நிசியா அப்படின்னு ஒரு பெயர் வந்து சூட்டுறாங்க. நகரை நிர்மாணிப்பது அப்படின்னா என்னன்னாக்கா, ஒரு பெரிய நிலப்பகுதியை வந்து தேர்வு செய்வாங்க. அதில் வந்து அந்த நகரத்துக்குரிய அத்தனை வசதிகளையும் செஞ்சு அங்கே வந்து அந்த கிரேக்க நாட்டோட அந்த கட்டடக்கலைகள் அதை பிரதிபலிக்கிற வகையில் வந்து இருக்கிற மாதிரி பார்த்துப்பாங்க. தான் வெற்றி பெற்ற அந்த நாடுகள் எல்லாமே இது போன்ற ஒரு நகர்களை வந்து இந்த கிரேக்க கட்டடங்களை வந்து அங்கே வந்து கட்டுவாங்க. இப்போ மெசிடோனிய படை வீரர்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, போர் தொடங்கி ரொம்ப வருஷங்கள் ஆகுது, ஊரில் இருக்கிற மனைவி மக்களோட முகமே வந்து மறந்து விடும் போல இருக்குது அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அலெக்சாண்டர் வந்து தன்னுடைய வீரர்களை அழைச்சி பேச ஆரம்பிக்கிறாரு. அன்புக்குரிய வீரர்களே, உங்களுடைய சூழலில் தான் நானும் இருக்கிறேன். இந்தியாவை ஒட்டுமொத்தமாக நமது கைப்பிடிக்குள் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற லட்சியத்தோடு தான் நம்ம புறப்பட்டோம். அதற்கான பணிகளில் ஓரளவுக்கு நம்ம வெற்றியும் கண்டுட்டோம். நான் இப்போ உங்களோட நிலையை வந்து நான் ஏற்றுக்கிறேன். இப்போதைக்கு இந்த ஜீலம் நதியை தாண்டி முன்னேற வேண்டாம். பக்கத்தில் இருக்கிற நாடுகளை நம்ம கைப்பற்ற முயற்சி செய்வோம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. 10 ஆண்டுகளாக தொடர்ந்து போரை தவிர வேற எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில இல்லாம போயிருச்சு. உடனடியாக உங்களுக்கு தேவை ஓய்வு மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பமும் தான். அதை நீங்க வந்து சந்திக்கணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஊர் திரும்பும் மகிழ்ச்சியில வழியில தென்படும் சிறு சிறு நாடுகளை எல்லாத்தையும் தாக்கி அவற்றை தன்னுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டுட்டு வராரு அலெக்சாண்டர். வழியில மாலி என்ற ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் வந்து வில் அம்பு வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பல 100 அம்புகள் ஒரு சேர தேனி கூட்டம் போல வந்து மொக்கிறாங்க. ஒரு முறை வந்து அலெக்சாண்டரோட வீரர்களால் சுதாரிக்க முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது. அம்பு மலை வந்து தொடங்க ஆரம்பிக்குது. எதிர்பாராத நேரத்தில் அலெக்சாண்டர் வந்து அதில் சிக்கிக்கிறாரு. முதல்ல மார்பில், அடுத்து பின்னங்கழுத்தில், அப்புறம் இடுப்புல 3 அம்புகள் வந்து அவர் மேலே வந்து பாயுது. நாலாபுரத்துல இருந்தும் அந்த மாலி நாட்டு வீரர்கள் வந்து வெறியோட ஓடி வந்து தாக்குறாங்க. அவர்களுக்கும் அந்த மாலி நாட்டு வீரர்களுக்கும் இடையே மோதல்கள் வந்து கடுமையா இருக்குது. மெல்ல கண் விழிச்சு பார்க்குறாரு அலெக்சாண்டர். அது வந்து வெறும் மயக்கம்தான். ஆயுதங்களோட அந்த மோதல் சத்தம் வந்து அவருக்கு கேட்குது. தன்னோட உடல்ல தைத்த அந்த அம்புகளை வந்து பிடுங்கி எறிகிறாரு. ரொம்பவே சீற்றத்தோட மாலி வீரர்களுக்கு மரணம் வழங்க ஆரம்பிக்கிறாரு அலெக்சாண்டர். இந்த நேரத்திலேயே அந்த களத்துக்கு வந்து ஏராளமான அந்த மெசிடோனியா வீரர்கள் வந்து சேர்றாங்க. ஒரு குழு வந்து அலெக்சாண்டரை வந்து பத்திரமா கூட்டிகிட்டு போய் சிகிச்சை கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு குழு வந்து அந்த மாலி நாட்டு வீரர்களோட வந்து சண்டையும் போடுறாங்க. அலெக்சாண்டரோட உடல்நிலை வந்து முன்னேற்றம் அடைந்தாலும் அவரால் வந்து நடக்கவோ இல்லை இந்த குதிரையில் அமர்ந்தோ செல்ல முடியாத ஒரு நிலை வந்து ஏற்படுது. இப்போ அவங்களோட படைகளை வந்து 3ஆ பிரிக்கிறாங்க. அலெக்சாண்டர் ஒரு பிரிவுக்கு வந்து தலைமை தாங்குறாரு. நீர்கஸ் மற்றும் இன்னொரு தளபதி வந்து மற்ற 2 பிரிவுகளுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க. நீர்கஸ் தலைமையிலான படை வந்து அலெக்சாண்டர் பாரசீக வளைகுடா பகுதிக்கு வந்து அனுப்பி வைக்கிறாங்க. இன்னொரு படையை வந்து ஆப்கானிஸ்தானோட அந்த தென் பகுதியில் இருக்கிற உருவாகி இருந்த அந்த கலகத்தை வந்து அடக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ வந்து வெற்றிகளை நிறைய நம்ம அடைஞ்சிருக்கோம், ஆனால் அதற்காக இழந்த உயிர்களும் வந்து ஏராளம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து சொல்றாரு. படைக்கு பலம் சேர்க்க வீரர்களோட எண்ணிக்கையை வந்து இன்னும் அதிகப்படுத்தணும்
இன்னும் உத்தரவிடுறாரு அலெக்சாண்டர். படைபலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க ஆரம்பிக்குது. அரேபியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா போன்ற நாடுகளையும் நம்ம கைப்பற்றணும், அடுத்து அதுதான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அலெக்சாண்டர். அரேபிய நாடுகள் மீது அந்த படையெடுக்கிறதுக்காகவும் பாபிலோனை நோக்கி சென்று கொண்டிருக்கிறாரு அலெக்சாண்டர். இருந்தாலுமே அவரோட நோக்கத்தை மறந்து மதுவிலேயே வந்து ஊற ஆரம்பிக்கிறாரு. பலவீனம் வந்து அவரோட உடலிலும் மனதிலும் வந்து தொற்ற ஆரம்பிக்குது. அலெக்சாண்டர் வந்து நீர்கஸ்ட் என்ன சொல்லுவார்னா, உடனடியாக நம்முடைய அந்த கடற்படையை வந்து தலைமையேற்று பயணத்தை வந்து தொடர்ந்து நடத்து. நான் வந்து முதல்ல நம்முடைய அந்த ஆளுகைக்கு உட்பட்ட அந்த நாடுகளில் நடக்கும் கலகங்களை வந்து நம்ம கட்டுக்குள் கொண்டுட்டு வர வேண்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஒரு வழியாக அந்த மசிடோனியா படை வீரர்கள் வந்து பாரசீகத்தை வந்து அடைஞ்சிடுறாங்க. பாரசீக மக்கள் திரண்டு வந்து அலெக்சாண்டரை வந்து பார்க்குறாங்க. சூசா என்கிற இடத்துல நடைபெற்ற ஒரு விழா வந்து நடந்துட்டு இருக்கும்போது அலெக்சாண்டர் வந்து பேசுகிறாரு. அவர் பேசும்போது அந்த கலப்பு திருமணம் பற்றி அவர் வந்து பேசுகிறாரு. கலப்பு திருமணங்கள் மூலமாக தான் எல்லா மக்களும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வந்து ஒற்றுமை வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனடியாக பொதுமக்கள் வந்து அலெக்சாண்டர்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறாரு. நீங்கள் ஏன் பாரசீக மன்னன் டேரியஸ் மகள் ஒருவரை வந்து நீங்கள் ஏன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு வந்து அலெக்சாண்டர் வந்து எனக்கு வந்து திருமணம் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இருந்தாலும் கலப்பு மனம் மூலம் கலாச்சார மேம்பாட்டுக்காக நீங்கள் தான் முன் உதாரணமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. போரில் நீங்களே முன்னால் செல்கிறீர்கள், களத்தில் நீங்களே முன்னால் இறங்குகிறீர்கள், ஏன் இந்த விஷயத்துலேயும் நீங்களே வந்து ஒரு முன் உதாரணமாக இருக்கக்கூடாது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. இதற்கு வந்து அலெக்சாண்டர், சரி நானே வந்து இந்த கலப்பு திருமணத்துக்கு நானே முதல் ஆளாக இருக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அலெக்சாண்டருக்கும் டேரியஸ் மகளோட அந்த ஸ்ரீ ராராவுக்கும் வந்து திருமணம் நடக்குது. பாபிலோனை நோக்கி அலெக்சாண்டரோட படைகள் வந்து செல்ல தொடங்குறாங்க. அங்கு இதுவரை சந்திக்காத புதிய எதிரியை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்னு வந்து எச்சரிக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். பாபிலோன் நகருக்கு வெளியே தங்குறதுக்கு வந்து பிரம்மாண்டமான முகாம்களை வந்து அமைக்கிறாங்க. ஆனால் அலெக்சாண்டருக்கு இந்த முறை வந்து உடல் சோர்வு அதிகமாகவே இருக்குது. கிமு 323 ஜூன் 13 அலெக்சாண்டரோட உடல் எங்கும் சூடு பரவியே இருக்குது. அனலாக கொதிக்குது. நீராடினால் எங்கே சரியாகி விடுமோ அப்படின்னு நினச்சி நீராடுறாரு. இருந்தாலும் அவர் குளியல் அறையிலே வந்து தடுமாறி கீழேயும் விழுறாரு. அலெக்சாண்டரோட உடல் வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டுட்டே இருக்குது. எத்தனையோ நாட்கள் மயக்கத்திலே இருக்கிறாரு. ஒரு நாள் அதிகாலை எழுந்திரிச்சு அலெக்சாண்டருக்கு வந்து விழிப்பு வருது. எதிரே அவருடைய மனைவி ராக்சோனா, நண்பர்கள் தலாமி மற்றும் செலுசியஸ் உள்ளிட்டவங்க வந்து நிற்கிறாங்க. செலுசியஸோட கைகளை பிடிச்சிட்டு அலெக்சாண்டர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு வந்து நீ ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாரு. உத்தரவிடுங்கள் அரசே அப்படின்னு வந்து சொல்றாரு. என்னுடைய கைகள் வெளியே தெரியும்படி கல்லறையில் என்னை புதைக்க வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு. யார்கிட்ட இருந்துமே ஒரு பதில் இல்லாத ஒரு நிலை தான் இருக்குது. வாய் விட்டு அழ தொடங்குறாங்க. அலெக்சாண்டருக்கு இதுவரையுமே தெரியாத ஒரு ருசின்னு பார்த்தாக்கா தோல்வி மட்டும்தான். எதையுமே வெற்றியாக பார்த்து கொண்டவர் தான் இவர். ஆனால் முதன்முறையாக மரணத்திடம் கொஞ்சம் கொஞ்சமாக தோற்று கொண்டே போகிறாரு. போராட்டம் போதும் என்று தோன்றிய நொடியில் தன்னுடைய உயிரை வந்து வெளியேற்ற அனுமதிக்கிறாரு. அலெக்சாண்டரோட கடைசி ஆசையும் இதுதான். இந்த கல்லறையில் உறங்குபவன் உலகையே வென்றவன் என்று புரித்து விடுங்கள். ஆனாலும் போகும்போது எதையும் எடுத்து செல்லவில்லை என்று எல்லோரும் தெரிந்து கொள்ளவே கைகளை வெளியே தெரியுமாறு சொல்றேன்னு அவர் இறந்தும் போறாரு.